பாஜகவின் அறுவை சிகிச்சையால் விரைவில் அதிமுக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். திமுகவில் ஒரு பிரச்சினை என்றால் நிர்வாகிகள் அறிவாலயத்திற்கு வருவார்கள் என்ற அவர், ஆனால் அதிமுகவில் ஒரு பிரச்சினை என்றால் செங்கோட்டையன் போன்றோர் ஹரித்துவார் செல்வதாக கூறிவிட்டு பாஜக தலைவர்களை சந்திக்க செல்வார்கள் என்றார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று பிரச்சாரம் செய்யும் எடப்பாடி பழனிசாமி முதலில் பாஜகவிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு நம்மளுடைய கழக தொடர்கள் அதுக்கு வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு. ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும். இப்படி இருக்கலாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி நான் தான் சொன்ன எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க இப்படி பண்றீங்க. உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு. விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்கன்னா, நான் உங்களை சொல்லல, அதிமுகன்ற இயக்கத்தை சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். பழனிசாமியின் முதற்கட்ட சுற்றுப்பயணத்தில் பாதி கட்சி காணாமல் போய்விட்டது என்ற உதயநிதி, இரண்டாவது கட்ட பயணத்தில் அவர் மட்டும்தான் தனியாக வருவார் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.